குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் டெக்ஸ்டர். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் தமிழில் டைட்டில் வைங்க, தமிழில் தலைப்பு வைங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கங்களாவது அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், இந்த ரெண்டு சங்கம் தான் பார்த்தீங்கன்னா டைட்டிலை நிர்ணயம் பண்ணுறது. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அதையும் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்க வச்ச டைட்டில் அவங்க வைக்க மாட்டாங்க, அவங்க வச்ச டைட்டில் இவங்க வைக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். தமிழ் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு தமிழ்ல தலைப்பு வைங்க அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். இயக்குனர் சங்கமும், ஏன்னா இயக்குனர்கள் தானே கதை, திரைக்கதையெல்லாம் எழுதுறாங்க, அந்த சங்கத்திலையும் சொன்னாங்கனாலும் நல்லா இருக்கும். தமிழ் படம் எடுக்கக்கூடியவங்க தமிழ்ல தலைப்பு வைங்க அப்படின்ட்டு. இந்த டெக்ஸ்டர் திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட இயக்குனர் சூரியன், புதுமுக இயக்குனர். கதை சிவம்னு ஒருத்தர். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கதாநாயகன் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. அதாவது ரொம்ப மன அழுத்தத்துல, தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தத்துல இருக்காரு. அவருடைய நண்பர் அவரை கூட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவரை குணப்படுத்தலான்னு ட்ரை பண்ண போறாங்க. இவருக்கு என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, கதாநாயகியை யாரோ ஒரு குரூப்பு கொலை பண்ணிட்டாங்க, அதனால இவர் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பகை ஒண்ணு இருக்கு, சின்ன வயசுல நடந்த பகை ஒண்ணு இருக்கு, அது என்னாச்சு. அப்புறம் இன்னொரு கதாநாயகி வராங்க இவருடைய வாழ்க்கையில, அது என்னாச்சு. இதுக்கெல்லாம் விடை சொல்லதான் இந்த டெக்ஸ்டர் படத்தோட முழு நீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் நல்லா இருக்கு, ரசிக்கும்படியா இருக்கு. கதாநாயகி அழகா இருக்காங்க, ரெண்டு கதாநாயகியுமே அழகா இருக்காங்க. ஹீரோவுமே நல்ல தெலுங்கு பட கதாநாயகன் மாதிரி நல்ல ஓங்குதாங்க இருக்காரு. படத்தோட கதை இதுதான். இது பாத்தீங்கன்னா திரைக்கதை ஒரு சொதப்பலா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே திடீர்னு இந்த மாதிரி இவர் போகும்போது எதுக்காக போறாரு, என்ன ஏதுன்னு இவருக்கு ஒரு அழகான காதல் கதையை ஒன்று சொல்லியிருக்கலாம். அது நம்ம எதிர்பார்த்த சீனா தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாப்பு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு வில்லன் ஒருத்தர் அவர் என்னமோ சைக்கோ தலமா கொலையெல்லாம் பண்றாரு, அதுவும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சென்சார் போர்டு சொல்றாங்க. படம் ஓவராலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல, ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. படம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நல்ல கதை. திரைக்கதையில இயக்குனர் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தானா, சூரியன் புதுமுக இயக்குனர் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தா அந்த படம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. நான் பண்ண இந்த ரிவ்யூ டெக்ஸ்டர் படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.